கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக்கும் மற்றவங்கள மாதிரி கேன்டீனில் சாப்பிட்றதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே என்ன தம்பி நீங்களும் வந்து எங்கள் கூட கேன்டீனில் சாப்பிட்றீங்க, வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் சாப்பிடக்கூடாதா, நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை தம்பி, இங்கே சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு மாதிரி இருக்கும், சரி பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கார்த்திக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னென்ன சாப்பாடு இப்படி இருக்குது, எப்படி நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அவங்க வந்துட்டு என்ன தம்பி பண்ணுறது, அவங்க போடுறது தானே நம்ம சாப்பிட்டாகணும், வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி வருமா, இது கேன்டீன் சாப்பாடு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கூட நல்லா இல்லையே, என்ன வாயிலே வைக்க முடியல, எப்படி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சூப்பர்வைசர் காலியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்வைசரும் அங்கே வராங்க. வந்து ரொம்ப திமிரா, என்ன விஷயம், சாப்பாடு டைமில் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்க, சாப்பாடு தான் பிரச்சனை, சாப்பாடு கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அவங்க சம்பளத்தில் 10 ரூபாய் பிடிக்கிறீங்க தானே, நீங்கள் சாப்பாட்டுக்காக பிடிக்கிறீங்களே, அந்த சாப்பாடை ஒழுங்காக நல்லா தான் போட்டா என்ன அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாளும் இவங்க இந்த சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ என்ன நீங்கள் வந்து புதுசாக கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, அவங்களாம் அமைதியாக சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த கம்பெனிக்கு லேபராக தான் வந்திருக்கீங்க, அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் அதை கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது, சாப்பாட்டுக்காக பணத்தை பிடிக்கிறீங்க, அப்போ நாங்கள் அதை கேட்காத கூட இருக்குமா, கொஞ்சம் கூட வந்து சாப்பாடு நல்லா இல்லை, என்ன இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போது ஆனந்தும் அருணும் அங்கே வராங்க. அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ காளி வந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் சூப்பர்வைசர் மட்டும்தான், ஏதாவது கேட்குறதா இருந்தால் நீங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஆனந்தும் அங்கே வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சாப்பாடு தான் பிரச்சனை, சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்போது ஆனந்த் வந்துட்டு, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நீ வேணும்னா வாங்கி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருண் வந்துட்டு ஆனந்த் கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லாரும் பார்க்குறாங்க, அதனால நீ வாங்கி சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காளி, ஒரு பிளேட்டை சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்லு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஆனந்த் டக்குன்னு துப்பிடுவார். என்ன இது சாப்பாடு மண் மாதிரி இருக்குது, என்ன இதெல்லாம், என்ன காளி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கே நீ அப்படின்னு கோபமாக திட்டுற மாதிரி திட்டிட்டு கண்ணடிக்கிறாங்க. அப்படியே காளியை பார்த்து அப்படியே பயங்கரமாக திட்டுற மாதிரி திட்டிட்டு, ஒழுங்காக வந்து கான்ட்ராக்டை வந்து மாற்றிடு, கேன்டீன் கான்ட்ராக்டை வேறு யாருக்காவது கூட, சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு திட்டுற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதை எதிர்த்து கேளுங்க, ஒருத்தர் கேட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் பண்ணிக்கணும், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அபிராமி கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. வாமிட் வர மாதிரி இருக்குன்னு காரை விட்டு இறங்கி அங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரியா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது தப்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறதே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. நடந்து வராங்க. இப்போ அபிராமி வந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, இப்போ பரவாயில்ல அது, ஆனால் திரும்பவும் வாமிட் வருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம் நாம, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, நீ வா காரில் வந்து ஏறு அப்படின்னு அபிராமி வந்து ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க. ஐஸ்வர்யாவும் வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி உட்காந்துருவாங்க. அப்போது அதை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாம் இன்னொரு நாள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அவள் டெல்லிக்கு கிளம்பிடுவா, இன்றைக்கே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா எப்படியோ தடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியாது. அபிராமி கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போன உடனே உள்ளே போகும்போது கரெக்டாக அருண் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அருணை பார்த்த உடனே, என்ன அருண் இங்கே இருக்க அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நீங்கள் செக்கப்புக்கு போக போகிறேன்னு சொன்னீங்களே, அதனால தான் நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு, சரிப்பா ஆமாம் கார்த்திக் இன்னைக்கு முதல் நாள் வந்து லேபராக வந்தானே, எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, முதல் நாளே தூள் கிளப்பிட்டாமா, காலையில் வந்து மிஷின் ரிப்பேராக இருந்துச்சு, லாஸ்ன்னு பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் அவனே வந்து ரிப்பேர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிராமி, கண்டிப்பாக கார்த்தி இந்த சவாலில் வந்து ஜெயிச்சிருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்ல அறிகுறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐஸ்வர்யா இதெல்லாம் கேட்டு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டுருப்பாங்க. சரி வாங்க நம்ம செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அருண், என்ன ஐஸ்வர்யா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்துட்டு கூப்பிடுவாங்க. உள்ளே போயிட்டு அபிராமியும் அருணும் வந்து டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா, சரி நான் முதல்ல வந்து உன் மருமகளை வந்து செக் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமியும் அருணும் வந்து வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, எத்தனை மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு 4 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலராக வந்து செக்கப்புக்கெலாம் வந்து போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு
அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு தான் இருக்கேன், அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு டாக்டர் இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது, அந்த நான் வந்து சும்மா பொய் சொன்னேன், நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, நான் எல்லோரையும் ஏமாற்றிட்டேன் அப்படின்லாம் சொல்ல, இந்த விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி என்னால் சொல்லாமல் இருக்க முடியும், அபிராமி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் இந்த விஷயத்த சொல்லாமலாம் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன், அருண் என்னோட சன் மாதிரி, நான் அவங்க 2 பேருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.